ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்டோபர் 31 ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால ஒவ்வொரு பேங்க்ல இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ போனோம் அப்படின்னா sbi.co.in, HDFC அப்படின்னா hdfc.com அப்படின்ற அவங்களோட வெப்சைட்ல நம்ம உள்ள போவோம். இனிமே இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஆமாங்க, இந்தியால டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மொபைலுக்கு மூலமா போன் பண்ணிட்டு நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்றனாலோ இல்லனா ஒரு லிங்க் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் ஃப்ராட்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கிட்ட அவேர்னஸ் இல்லாததுதான். ஏன்னா எது ஒரிஜினல் லிங்க் எது டூப்ளிகேட் லிங்க் அப்படின்றது தெரியாதனால இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 2024-25 காலகட்டங்களில் 24 லட்சத்திற்கு மேல கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டதாகவும் 4000 கோடிக்கு மேல இந்த மாதிரி நடந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் ஃப்ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புது அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இனிமே எல்லா பேங்கோட வெப்சைட்டுக்கு பின்னாடியும் .bank.in அப்படின்ற டொமைன்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, SBI அப்படின்னா sbi.bank.in, ஃபார் எக்ஸாம்பிள் HDFC அப்படின்னா hdfc.bank.in அப்படின்ற இந்த லிங்க் மூலமா தான் இனிமே இந்த பேங்கோட வெப்சைட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.